சங்கீதம் 103 3 5 வரை உள்ள வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் 2 சுகமாயிருச்சுங்க, இன்னும் 2 இருக்குது. டாக்டர் சொல்றாரு இது உங்களை விட்டு போகவே போகாதுன்னு. ஆனா இவர் சொல்றாரு உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அப்ப ஆண்டவர் நமக்கு புது பலனை கொடுக்குறேங்கிறாரு, புதிய ஜீவனை கொடுக்குறேங்கிறார். ரோமர் 8 சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எந்தெந்த பகுதியில் தேஞ்சு போயிருக்கோ நஞ்சு போயிருக்கோ அதை குணமாக்கி ஆண்டவர் புதிய ஜீவனை நமக்கு கொடுக்குறேன்னு தான் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்ப ஒருவேளை பாவம் செய்து பாவத்தினால வியாதியின் அறிகுறி வந்தா உடனே அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நல்லவர், மன்னிக்கிறதுல தயவு பெருத்தவர், பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து நமக்கு சுகத்தை கொடுக்கிறேன் என்று தான் சொல்லுகிறார். சங்கீதம் 91 மோசே எழுதின சங்கீதம், பாதுகாப்பின் சங்கீதம். அதுல முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதாவது உன்னதமானவருடைய மறைவு நிழல், கண்மலை கோட்டை மறைவிடம் துருகம் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். இவர் தான் கண்மலை, இவர் தான் மறைவிடம், இவருக்குள்ள இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, நாம் கிறிஸ்துக்குள் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், ஜீவிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3வது அதிகாரத்தில் கூட நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. சகரியா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா அவர் நம்மை சுற்றி அக்கினி மதிலா இருக்கிறார், உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நிழல் மறைவிடம் சொல்றப்ப இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்துல வருகிற பொழுது மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தினது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர்களையும் காக்கும்படியா அந்த நிழல்ல நாம் தங்க வேண்டும். மறைவிடம் நிழல் அப்படிங்கிறப்ப தேவன் வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த பாதுகாப்புக்குள் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறப்பதான் மீதி சொல்லப்பட்டிருக்கிற பக்கத்துல 1000 பொல்லாப்பு நேரிடாது, வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது, பகலில வெயிலாகிலும் இரவில நிலவிலாகிலும் நம்மை சேதப்படுத்தாது. கர்த்தர் தெய்வீக பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அதுல 16வது வசனம் பாத்தீங்கன்னா, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.